இருளர் பழங்குடியின இளைஞர்கள் சுயதொழில் தொடங்கும் வகையில் சென்னை தரமணியில் உள்ள நிஃப்ட் ஆடை வடிவமைப்பு கல்வி நிறுவனத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் சிறப்பு தையல் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பழங்குடியின இளைஞர்களுக்கு சுயதொழில் பயிற்சி அளிக்கும் தொல்குடி தொடுவானம் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 50 இருளர் பழங்குடியின இளைஞர்களுக்கு சென்னை தரமணியில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தில் 10 நாட்களுக்கு சிறப்பு தையல் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இவங்க எல்லாருக்கும் நான் ட்ரைனிங் கொடுக்கறது மிகவும் பெருமையாக இருக்குது. நிஃப்ட் சென்னையும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையும் சேர்ந்து தொல்கொடி தொடுவானம் அப்படின்ற ப்ரோக்ராம் மூலமாக இவங்களுக்கு பேட்டர்ன் மேக்கிங்கும் கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனும் எப்படி ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆடை வடிவமைப்பில் பிரபலமான தொழில்நுட்ப கல்வி நிறுவனமான நிஃப்டில் முதல் முறையாக தையல் பயிற்சி பெறும் இருளர் பழங்குடிகளுக்கு சல்வார், ஷர்ட், பிளவுஸ் மற்றும் ஸ்கர்ட் ஆகியவை தைக்க கற்றுத்தரப்படுகிறது. மீன் பிடிக்கிற தொழில், நெல், ரைஸ் மில் அந்த வேலைக்கு தான் போவோம். அன்னாட கூலி வேலைக்கு தான் போவோம். 100-200 நாங்கள் சம்பாதிச்சிடுவோம். அதுதான் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்பட்டு இருந்தது. இப்போது எங்களுக்குள்ளே இருக்கிற திறமையும் வெளியே வரணும் அப்படின்றதுனால பழங்குடி நலத்துறை சார்பாக எங்களுக்கு நேஷ்னல் ஃபேஷன் டெக்னாலஜி ட்ரைனிங் கொடுக்க எங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்படின்னா எங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் இங்கே நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப பூரிச்சு போயிருக்கோம் சார். அதை எப்படி சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுடைய கிராமம் சின்ன கிராமம் தான். இவ்வளோ தூரம் நாங்கள் ட்ரைனிங் பயிற்சி எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பெண்களே வெளியே விட மாட்டாங்க. எங்கள் ஊரில் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு கைடி வேலைக்கு போகிறோன்னா கூட விட மாட்டாங்க. இவ்வளோ தூரம் ஒரு 50 கிலோமீட்டருக்கு தள்ளி எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த நிறுவனத்துக்கு தான் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும். ஆர்வமாக இருக்குது. கொஞ்சம் நான் கற்றுக்கினேன். இன்றைக்கி தான் வந்தேன், ஆனால் ரொம்ப நல்லா கற்றுக்கினேன். இன்னும் நான் 10 நாளைக்கு இன்னும் நான் நல்லா டெவலப் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு இந்த டைலரிங் கற்றுக்கணுன்ட்டு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. நாங்கள் கலெக்டர்கிட்ட கேட்டிருந்தோம். எங்களுக்கு அவர் மூலிமா எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கோம், நிறைய பேர் பொம்பளைங்க எல்லாமே. இது வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு இதுக்கும் போனதில்லை, கூலி வேலைக்கு தான் போவோம். இப்போ எங்களுக்குன்ட்டு ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. நாங்கள் இதை கற்றுக்கிட்டு எங்கள் ஊரில் இருக்க கிராம மக்களுக்கு எல்லாருக்குமே இதை நாங்கள் சொல்லியும் கொடுப்போம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அங்கே எங்களுக்கான ஒரு பணியை நாங்களே தேடிப்போம், பெண்களாக சேர்ந்து. அரசு சார்பில் இலவசமாக அளிக்கப்படும் தையல் பயிற்சியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டுள்ள பழங்குடிகள் பயிற்சி காலம் முடிந்த பிறகு தங்களால் சுயதொழில் தொடங்க முடியும் என்ற நம்பிக்கையில் உள்ளனர். அதற்கு அரசின் வழிகாட்டுதலும் நிதியுதவியும் வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சேகருடன் செய்தியாளர் கீதா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.